வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் சார்ஜ் பண்ற ஒரு கேபிள் தான் இன்னைக்கு வீடியோல அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த கேபிள் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே புரியும். இந்த சார்ஜிங் கேபிள் நான் Amazonல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட வரதுக்கு 1 வீக் ஆயிடுச்சு. இதனோட பிரைஸ் இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். இந்த முறை காட்டன் பாக்ஸ்ல தான் நமக்கு பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாவே இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து பாக்ஸுக்கு மேல எக்ஸ் கேபிள், மெட்டல், மேக்னெட்டிக் கேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரின்னு போட்டிருக்காங்க. இது எதுக்காக போட்டிருக்காங்கிறத நான் இந்த வீடியோ எண்டில் சொல்றேன். ஆட்டோ கனெக்ட் பிளக் இன் அண்ட் அவுட் ஃப்ரீலின்னு போடுவாங்க. பாக்ஸில் இந்த பக்கம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, லைட்டிங் மைக்ரோ டைப் சி யூஎஸ்பி போர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் பின்பக்கமாக திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கேபிளை பற்றி மானே தேனே பொன்மானே அப்படின்னு புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. பாக்ஸில் எழுதியிருக்கிற மாதிரி உள்ளே இருக்க கேபிள் அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குதா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ உள்ளேருந்து நம்ம அந்த பொருளை வந்து ப்ராடக்ட்டை வந்து வெளியே எடுக்கும். அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து லைட்டாக வெளியே எடுத்தோன்னா ட்ரே மாதிரி வருது. ஒரு பிளாஸ்டிக்கில் தின்னான ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. அதுக்குள்ளார தான் இந்த கேபிள் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பின்னு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நார்மல் யூஎஸ்பி போர்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் ஒன்று, அடுத்த பின் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கான கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேபிளை ஒன் சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து சார்ஜரில் இன்சர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு யூஎஸ்பி போர்ட்டும், அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கனெக்டரை வந்து அதில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மேக்னெட்டிக் நெக்ஸ்ட் எண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க மேக்னெட் பவர் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டரை வந்து அந்த சார்ஜிங் கேபிள் கிட்ட அந்த எண்டு கிட்ட கொண்டு போனாலே நல்லா பவராக இழுத்துக்குது. அடுத்ததாக இந்த சார்ஜிங் கேபிளை வச்சு நம்ம வந்து டிவைஸில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு ஆக்ஷன் கேமரா இருக்குது. இந்த ஆக்ஷன் கேமராவில் இப்போ சார்ஜ் போட்டு பார்ப்போம். அந்த கேபிள் எப்படி இருக்குது, அந்த கனெக்டர் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இந்த ஆக்ஷன் கேமரா வந்து நார்மலான யூஎஸ்பி போர்ட் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த கனெக்டரை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சார்ஜிங் கேபிளை நம்மளுடைய சார்ஜரில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜர் தான், அந்த சார்ஜரில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இது கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போனாலே கரெக்டாக அதில் வந்து மேக்னெட் பவரில் இழுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் கேபிளை வந்து சார்ஜரில் இன்சர்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த ஒயர்லேயே உங்களுக்கு வந்து லைட் எரியும். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா டியூப்பில் வந்து தண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து வெளிச்சமாக இருக்கிறதுனால சரியாக தெரியல. இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீரியல் லைட் மாதிரி பார்க்குறதுக்கே கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ நம்மளோட டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட் இது வந்து கரெக்டாக அதிலேருந்து ஒட்டிக்கும். கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படி இருந்தும் சார்ஜ் ஏறுது நோட்டிஃபிகேஷன் காட்டவே இல்லை. என்ன ப்ராப்ளம்? கனெக்டரில் ப்ராப்ளமா இல்லை இந்த ஆக்ஷன் கேமராவில் ப்ராப்ளமா? ஸோ தெரியல. சரி, இதை எடுத்துகிட்டு மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுலேயாச்சும் சார்ஜ் ஏறுதான்னு பார்க்கலாம். இப்போது மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் இன்சர்ட் பண்ண மாதிரி தான் இதுலேயும் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு அந்த சார்ஜிங் கேபிளை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே போதும். வச்சு அழுத்தணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே மேக்னெட்டில் இழுத்துக்கும். ஸோ இதுலேயும் நோ நோட்டிஃபிகேஷன், எந்த ஒரு சார்ஜ் ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே காட்டவே இல்லை. ஓகே நண்பா, எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்டு. ஏற்கனவே இதே மாதிரி தான் அமேசானில் 2 பொருள் ஆர்டர் பண்ணேன். அதில் ஒரு பொருள் நல்லா இருந்தது, இன்னொரு பொருள் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாத பொருள் ஒன்று கொடுத்துட்டாங்க. அது என்ன பொருள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை மொக்க பண்ணி கொடுத்து விட்றானுங்க. அவங்க மொக்க பண்ணி கொடுக்குறாங்களோ இல்லையா, நாம தான் மொக்க வாங்கிக்கிறோம் போல இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் ரிட்டர்ன் போடலான்ட்டு இருக்கிறேன். சரி, போட்டதுக்கப்புறம் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோமா? சரி வாங்க செக் பண்ணி பார்ப்போம். இதை வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மல்டிமீட்டர் தேவைப்படுது. ஸோ மல்டிமீட்டரை வச்சு இந்த டேட்டா கேபிளில் அவுட்புட் கரெக்டாக வருதா ஃபஸ்ட்டு நம்ம அதை செக் பண்ணுவோம். மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது அவுட்புட் வந்து கரெக்டாக தான் வருது, அந்த கரெக்டான வோல்ட் தான் வருது. ஆனால் அப்படி இருந்து ஏன் நமக்கு வந்து மொபைல்லையும் இந்த டிவைஸ்லையும் ஏன் கனெக்ட் ஆகலை, சார்ஜ் ஏன் ஏறலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் கேமராவில் வேற ஒரு கேபிளை போட்டு சார்ஜ் போட்டு பார்ப்போம், சார்ஜ் ஏறுதா இல்லையான்ட்டு. அப்படி சார்ஜ் ஏறலைன்னா இந்த டிவைஸில் தான் ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். வேறு ஒரு சார்ஜிங் கேபிளில் வந்து நம்ம சார்ஜ் போடும்போது இந்த ஆக்ஷன் கேமராவில் சார்ஜ் ஏறுது. அப்போது அமேசான்லேருந்து ஆர்டர் வாங்கின இந்த ப்ராடக்ட்டில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக மெட்டல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நெகட்டிவ். நடுவில் புள்ளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாசிட்டிவ். இதை வந்து நம்ம கேபிளை வந்து ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி நெகட்டிவ் ஜாயின் ஆகணும். உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து ஒரு பின்னு இருக்கும். அந்த பின்னு வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த கனெக்டரில் இருக்கிற அந்த புள்ளி மாதிரி இருக்கிற பின்னு உள்ளார போயிட்டு அந்த பின்னில் டச் ஆகலை. அதனால தான் அவுட்புட் வந்து இந்த கனெக்டருக்கு வரல, ஆனால் கேபிளில் அவுட்புட் வருது. ஸோ கனெக்டருக்கு வந்து அவுட்புட் வரல. அதுக்கு காரணம் இந்த சார்ஜிங் கேபிளில் இருக்கிற சென்டராக இருக்கிற பின்னு வந்து டேமேஜ் ஆகிருக்குது. அதனால தான் இதில் வந்து சார்ஜ் ஆகலை. ஸோ இது வந்து ரிட்டன் போட்டிருக்கிறேன். ஸோ எப்போ வருதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். ஸோ ரிட்டன் போட்ட ஆர்டர் எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ எப்படியும் 1 வீக் ஆகும். ஸோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு வாரம் கழிச்சு ரிட்டன் போட்ட ஆர்டர் திருப்பி வந்திருக்குது. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளேயாச்சும் இருக்கிற ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ பேக்கிங் வந்து அதே மாதிரி தான் பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே இருக்க பாக்ஸை வெளியே எடுத்தோம்னா ஸோ ஏற்கனவே வாங்கின அதே பாக்ஸ் தான், வேறு எந்த வித மாற்றமும் இல்லை. அதே பாக்ஸு அதே கேபிள் தான் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க.
நீங்கள் பார்க்கும்போது அதே தான் திருப்பி நான் ரீஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இது மறுபடியும் ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் வந்துச்சு. 1 வீக் கழிச்சு தான் வந்தது. வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கைக்கு வந்துருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஃபஸ்ட் அன்பாக்சிங்கு. இப்போ எடுத்துகிட்டு இதில் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு எந்தளவுக்கு சார்ஜ் ஏறுது, இதில் இருக்கிற வேறு என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உள்ளார பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. பின்னு வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்குது. அதனால இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த பாக்ஸில் வந்து 360 டிகிரின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, நம்ம சார்ஜ் போட்டுட்டு நம்மளுடைய டிவைஸை ரொட்டேட் பண்ணும்போது, அதாவது 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது, இந்த இடத்துல எங்கேயுமே உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து 360 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைல் வந்து சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா, நிறைய டைம் ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்துடுவோம். இது நானே நிறைய டைம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதனால இந்த கேபிள் மூலமாக நீங்கள் சார்ஜ் போடும்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கோமா, ஆன் பண்ணலையா அப்படின்றத கரெக்டாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வச்சுட்டு நம்ம வெளியே போய்ட்டு திருப்பி உள்ளார வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கா, ஆன் பண்ணலையா அப்படின்றத. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கேபிள் வந்து யூஸ் ஆகும். இந்த கேபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அதாவது பிசி இல்லைனா லேப்டாப்ல இருந்து நம்ம மொபைலுக்கும், மொபைல்ல இருந்து பிசி லேப்டாப்புக்கும் ஏதாச்சும் இந்த கேபிள் மூலமாக ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கேபிள் வந்து யூஸாக இருக்கும். இந்த கேபிளோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து அடிக்கடி அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கும், செக் பண்ணும்போது வேற ஒரு ப்ரைஸ் வந்து காட்டும். அதனால கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் புதிய ஒரு கேட்ஜெட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.